அமுதா குடும்பத்து சார்பாக நான் களத்தில் இறங்குறேன். டேய் தம்பி, இளவட்ட பசங்க மோதிர சண்டையில நீ இறங்கி என்னக்கா பயப்படுறியா? நம்ம குடும்ப மானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் மக அமுதாவுக்கிட்ட இந்த பொங்க சீர். மாணிக்கா, நான் சொல்றது சித்தப்பா சித்தப்பா வேணாம் சித்தப்பா. வேண்டாம்டா மாமா. என்னத்த? என்னடி இது, இவருக்கு ஏன் இந்த வேலை? ஜெயிக்காம விட மாட்டான்டா. டேய் வாடா, டேய் சீக்கிரம் வாடா. ஒரு 4 டீ போடலாம். கம்ப கையில எடுத்து களத்துக்குள்ள வந்துட்டீங்க. இனி அதை கீழே போட்டா பின்வாங்குறதாவோ இல்ல தோத்ததாவோ தான் அர்த்தம். ஆமாம்பா, இனிமே ஆட்டம் ஆடிதான்ப்பா ஆகணும். பின்வாங்க முடியாது. கம்பு கீழே விழுந்தா அம்பிட்டுதான். தப்புடா. டேய் நில்றா. டேய் டேய் சீக்கிரம் வாங்கடா. டேய் மாணிக்கா, விட்டுற மாட்டேங்கா. பொம்பளைக்கு கரண்டியும் ஒண்ணுதான், கிளம்பும் ஒண்ணுதான்னு நம்ம அமுதா நிரூபிச்சுட்டாப்பா. பழனிய ஒரு கிண்டு கிண்டிட்டா. பூசாரி, நீ என்னையா பாத்துட்டு இருக்க? பொங்கல் சீர் எடுத்து வந்து அமுதாட்ட கொடு. இன்னைக்கு நடந்த சிலம்படி போட்டியில அன்னலட்சுமி குடும்பம் தான் ஜெயிச்சிருக்கு. எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் இந்த நாச்சியோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கப்பானை பொங்கி வர்ற மாதிரி உங்க எல்லார் மனசுலயும் சந்தோஷம் நிறைஞ்சு வழியணும். அதுக்கு என் ஆத்தா பேச்சு உங்க எல்லாருக்கும் துணை இருப்பா. நாகு, அப்பதா பொங்க வைக்கிறதுக்கு எல்லா பொருளையும் சரி பார்த்து வச்சிட்டியா? அப்பதா எல்லாமே ரெடியா இருக்கு அப்பதா. இளங்கோ, அப்பதா கரும்பு வந்து இறங்கிருச்சா? எல்லாம் வந்து இறங்கிடுச்சு அப்பதா.
நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார பொங்க வச்சிருவோம். 3 பொங்க பானை எடுத்துட்டு வாங்க. எதுக்கு அப்பத்தா 3 பானை? ஆ? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே பானையில வைக்கலாம்ல? இல்ல அப்பத்தா, எதுக்குன்னு கேட்டேன். முதல்ல என் பேர பிள்ளைங்க ஜோடியா தனித்தனியா பொங்க வைக்கணும். இது ஒரு சம்பிரதாயம் மட்டும் இல்ல, இதுல ஒரு சாங்கியமும் இருக்கு. யாரோட பொங்கப்பானையில இருந்து முதல்ல பொங்கல் பொங்கி வழியுதோ அவங்களதான் என் பேச்சுக்கு பிடிக்கும், இந்த நாச்சிக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு தான் நம்ம கோயில் வீட்டுல அதிக உறவு இருக்கு. அதனால நாம பொங்கல் வைக்க போலாம். அடுத்து வடிவேல் சின்ன சரக்கு பிளானு, அதுவும் சொதப்பிடுச்சு. நல்ல வேலை செல்வா அத விலாவரியா விளக்கல, இல்லன்னா நாம மாட்டிருப்போம். திரும்பவும் நாம பண்ணி மாட்டிக்க கூடாது. நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி பண்ணணும். நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் பண்ணாதான் சரியா வரும். அதுக்காக இந்நேரம் நம்ம யார போய் தேடி பிடிக்கிறது? அதுக்குள்ளதான் அவளோட பானை பொங்கிருமே. எங்கேயும் போக வேண்டாம். ஏற்கனவே இதே ஊர்ல அப்பத்தாக்கு பிடிக்காத ஒரு ஆளை பிடிச்சு நம்ம திட்டத்தை நானும் தம்பியும் சொல்லியாச்சு. அவன் இந்நேரம் கிளம்பி இருப்பான். என்னங்க சொல்றீங்க? ஆமா உமா, உங்க பானை தான் பொங்கும். அமுதா பானை பூம். நம்ம நினைச்ச மாதிரியே வேலையை முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஐட்டா, விறகு ரொம்ப கம்மியா இருக்கே, நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டுமா? பாப்பா, என்ன அங்கு? என்ன பண்ண போற? விறகு எடுத்துட்டு போறேன். இருமா, இதுல ஈரமான விறகும் கலந்துருக்கு. காஞ்ச விறகா எடுத்து தரேன், எடுத்துட்டு போ. சரிங்க அங்கு. ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். இருமா, யாருக்குமா விறகு? அமுதா அக்காவுக்கா? ஆமா அங்கிள். சரி சரி, இந்த விறகெல்லாம் எடுத்துட்டு போ, நல்லா எரியும். சரியா? பார்த்து எடுத்துட்டு போ. சரிங்க அங்கிள், தேங்க்ஸ் அங்கிள். சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். உமா, நம்ம நினைச்ச மாதிரியே நடக்க போகுது.
சொன்னது நிஜம்னா நீ பார்த்த ஆளை இங்க கூட்டிட்டு வா. அப்படி ஒருத்தன் இருந்தா தானே, அப்படி ஒருத்தன் வந்தாலும் இவன் செட் பண்ண ஆளாதான் இருப்பான். அப்பதான் எல்லாமே இவங்களே திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. பூஜா கிட்ட விறக கொடுத்து அது அவங்க பக்கம் வைக்கிற மாதிரி வச்சு, அப்புறம் அப்படியே பூஜா கிட்டே கொடுத்து என் பக்கம் வச்சுட்டாங்க. அது எப்படி கரெக்டா வெடிக்கும் போது இவங்க வந்து தண்ணி ஊத்துவாங்க? இதுல இருந்து தெரிய வேணாமா அப்பதா? அவனை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். சார் என்ன அடிக்காதீங்க சார், அவங்க சொல்லித்தான் சார் பண்ணேன். சார் அடிக்காதீங்க சார். சார் அவங்க சொல்லித்தான் சார் பண்ணேன், எனக்கு எதுவும் தெரியாது சார். அங்க வந்து சொல்லுவா சார் வேணாம். சொல்றா, யாரு கட்டையில வெடி மருந்து வைக்க சொன்னது? சொல்றா. என்னடா வாய முடிச்சுக்க? சொல்லு, சொல்றா. சார் சொல்லு. சார் சார் ஏங்க, அவன் தப்பு பண்ணிருந்தா ஏதாவது சொல்லிருப்பான்ல. நீங்க இப்ப இந்த அடி அடிச்சா நீங்க சொல்ற மாதிரி தானே அவன் சொல்லுவான். ஏய், சொல்றா. சார் சொல்றா. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். இவர் தான் வைக்க சொன்னார் சார். என்கிட்ட என்ன சொன்ன? எங்க அத்தையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, பார்த்துட்டேன், நல்லாவே பார்த்துட்டேன். இவங்க யோகிதை என்னன்னு நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏமா அண்ணா, நீ என்ன சொன்ன? நாங்க யாருன்னு உங்ககிட்ட நிரூபிப்போம், அப்ப நீங்களே உங்க பேத்திய எங்க கூட அனுப்பி வைப்பீங்கன்னு சொன்னல, நல்லா நிரூபிச்சிங்க. ஒரு சின்ன பொங்கல் பொங்க அதுல வெடி மருந்து வச்சு எங்க எல்லாரையும் கொல்ல பார்த்தல, அப்படிப்பட்ட கேடுகட்ட குடும்பத்துக்கு ஒரு நாளும் என் பேத்தியை நான் அனுப்ப மாட்டேன்.
நாங்க எந்த தப்பும் பண்ணலம்மா. என் மருமக இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேம்மா. ஏய் சே, இன்னும் என்ன நீல கண்ணீர் விட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க? அதான் உங்க குட்டு அப்பதாக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? எல்லாம் வெளியில போங்க. உங்களதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. என்ன எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? புறப்படுங்க எல்லாரும். அப்பத்தா ஐயா சாமி, ஏங்க நீங்க இன்னும் போகலையா? அப்பத்தாவுக்கு தான் உங்க குடும்ப லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்பவே விட்டு விட்டு போக சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? ஏங்க இன்னும் என்ன டிராமா பண்ணலான்னு இருக்கீங்க? இனிமே உங்க எந்த நடிப்பையும் எங்க அப்பா தான் நம்ப மாட்டாங்க. நடைய கட்டுங்க. அதான் சொல்றான்ல, இன்னும் என்ன இங்கனே நிக்கிறீங்க? என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. போங்க வெளியே. போக மாட்டேன். என் மருமக இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேம்மா. சின்னதா ஒரு போட்டியில ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண பாத்தீங்க. அப்பதா இதுங்களுக்கு இது எல்லாமே சின்ன விஷயம்தான். அவங்க நினைச்சதான் நடக்கணும்னு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க அப்பதா. பாடியா நிக்க வச்சிருக்கு. நான் கும்பிடுறேன். அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேம்மா, இங்க நடந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. இதை எப்படி உங்க முன்னாடி நிரூபிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலம்மா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்மா. இத மீறியும் நீங்க நம்பாம நாங்க தான் இத பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா அந்த தப்புக்கு என்ன தண்டனைனாலும் எனக்கு கொடுங்க. ஆனா என் மருமகளை மட்டும் எங்க கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடாதீங்கம்மா. அவ இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அப்பதா பாத்தீங்களா பண்ண தப்பெல்லாம் எப்படி மறைமுகமா ஒத்துக்கறாங்கன்னு? என்ன ரொம்ப நல்லவங்க மாதிரி தண்டனையை கேட்டு வாங்குறீங்களோ? உங்களை இந்த வீட்டை விட்டு போக சொன்னதே அப்பதா உங்களுக்கு கொடுத்த தண்டனை தான். போங்க. நெல்லு, என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துப்பியா?
கண்டிப்பா ஏத்துக்கிறேம்மா. எம்புட்டு பெரிய தண்டனையா இருந்தாலும் ஏத்துப்பியா? ஏத்துக்கிறேம்மா. சவுக்கடி வாங்கணும். மாமியார் மருமக உறவுன்னா உதாரணம் காட்டி அதுங்க ரெண்டையும் எலியும் பூனையுமா கீழியும் பாம்புமா இருக்கிறதா சொல்றாங்க. தாய் மக உறவு மாதிரி ஒரு சில வேறுபாடுகள் இருந்தாலும் மாமியாரும் மருமகளும் ஒண்ணுதான். அதுக்கு உதாரணமா தான் நீங்க 2 பேரும் இருக்கீங்க. அப்புறம் என்னக்கா, சாமியா வரம் கொடுத்துருச்சு. இனிமே நீங்க மாமியார் மருமக கிடையாது, அம்மாவுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு முறை தான். இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தீங்க, இனிமேலும் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பீங்க. என்ன அமுதா, நான் சொன்னது சரிதானே? ஊர் உலகத்துல உன்ன மாதிரி அருமையான நல்ல மாமியார் எல்லா மருமகளுக்கும் கிடைச்சிட்டா குடும்பத்துல சண்டை சச்சரவே இருக்காது, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அமரே, அமுதா, உன் மேல எனக்கு சின்னதா ஒரு கோவம் இருந்ததுடா. அந்த கஷ்டம் உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது, அது பூஜாக்கும் வரக்கூடாது. அதுவும் எம்பூட்டு நாள் தான் அவங்களும் வன்மத்தோடவே சுத்திட்டு இருப்பாங்க. கெட்டதை திரும்ப திரும்ப பண்ணி பண்ணி ஒரு நாள் அவங்களுக்கே வெறுத்துரும். அதனால விட்டு கொடுப்போம், கெட்டு போயிட மாட்டோமே. அம்மாடி, இம்புட்டு சின்ன வயசுல எம்புட்டு பெரிய மனசுமா உனக்கு. இம்புட்டு வயசாகுதுல்ல, இந்த மனசு இல்லாம போயிடுச்சம்மா. மாமியாருக்கு ஏத்த தங்க மருமகம்மா நீ. மருமக மனசை புரிஞ்சுக்கிற நல்ல மாமியார். உங்க ஜோடி பொருத்தம் தான் பிரமாதமான ஜோடி பொருத்தம். அன்னலட்சுமி, நாங்களே தேடி இருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு நல்ல மாமியாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் எங்களுக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதும்மா. நீ நல்லா இருக்கணுமா. சந்தோஷமா உங்க மருமகளை கூட்டிட்டு போங்க. என் மனசு நிறைஞ்சிருக்கு. இல்ல நல்லபடியா முடிஞ்சதுமா? டேய், அப்பதான் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. அப்பதா ஆசீர்வாதம். நல்லா இருயா, நல்லா இரு, நல்லா இருடா. அப்பத்தா போயிட்டு வரோம். சரிம்மா. இத பாரு கண்ணு, உன் மாமியார் மேல இருக்கிற பாசத்துல இந்த அப்பத்தாவை மறந்துடாத. அப்பப்ப வீட்டுக்கு வாடா. கூட்டிட்டு வாப்பா. நீங்களும் தான்பா. வரேம்மா. போயிட்டு வரேம்மா. வாங்க. போயிட்டு வா. என்னத்த பண்றீங்க? இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் இங்க வந்தேன். இப்படி ஒருத்தர் சண்டை போட்டு கோச்சிட்டு போறதுக்கு இல்ல. பிள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க நாம தான் அதை புரிய வைக்கணும். சரி பண்ண வேண்டிய நீங்களே தப்பு பண்ணா என்ன நியாயம்? அத்தை, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பேசி சரி பண்ணலான்னு பெரியவங்க நீங்க தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கோவப்படுறதுல என்ன இருக்கு? அவங்க பண்ண தப்ப காரணம் காட்டி தள்ளி வைக்கிறதுனால பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடாது, அது இன்னும் பெருசுதான் ஆகும். பிரச்சனையை முடிக்க வேண்டிய நீங்களே இப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களே. கோவத்தை
அவசரத்துல நிதானத்தை இழந்து வார்த்தையெல்லாம் கொட்டுறீங்களே அத்தை. நீங்க இப்படி நடந்துப்பீன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. இருந்தாங்க. இப்ப நமக்கு நல்ல வாய்ப்பு. நாம இப்ப எதுவுமே தனியா திட்டம் போட வேண்டாம். அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை. இது நம்ம சரியா பயன்படுத்தினாலே போதும். சபாஸ் மருமகளே, சபாஸ். சரியா சொன்ன. பழனி, மருமக சொன்னதை கேட்டியா? இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாதுடா. வீட்டை விட்டு வெளியே போற செந்தில் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாது. அப்படி போனா அவன் பணமா தான் போகும். அவமானத்துல நாண்டுகிட்டு சாகிறது அந்த குடும்பத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அவன் அப்ப எந்த மரத்துல நாண்டுகிட்டு தொங்குனானோ அதே மரத்துல அவனையும் தொங்க விட்டு அப்பதான் சம்பவம் கரெக்டா இருக்கும். நம்ம மேல சந்தேகமும் வராது. என்னோட பல நாள் பகையை தீர்த்துக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. என் பங்காளி செந்தில நைட்டோட நைட்டா வேற அறுத்துறோம். பூச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போனவன் இன்னும் வீட்டுக்கு திரும்பல. அவன் திரும்பவும் கூடாது. அவங்க வீட்டாளுங்க அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாலா பக்கமும் தேடி போய் அவனை தூக்கிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க. அவன் அப்ப எந்த மரத்துல நாண்டுகிட்டு தொங்குனானோ அங்கேயே அவனையும் தொங்க விட்டுருவோம். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ரெடியா இருக்கு. நானும் லைஃப்ல பீஸ்ஃபுல்லா இருப்பேன். கண்டிப்பா செஞ்சிருவோம்ண்ணே. தொங்க விடுறோம்ண்ணே. சித்தப்பா எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், எங்கேயும் காணும் சித்தப்பா. இந்த பக்கமும் அவனை காணாமா? நானும் தெரிஞ்ச மட்டும் எல்லாம் போன் போட்டு கேட்டேன், எந்த தகவலும் கிடைக்கலம்மா. சித்தப்பா எனக்கு பயமா இருக்கு, அவங்க எதுவும் தப்பா. என்னம்மா நீ இப்படி சின்ன விஷயத்துக்கு பெருசா போய் பயப்படுறியம்மா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா. மாப்பிள்ள ரோசப்பட்டு எங்கிட்ட போயிருப்பா, பயப்படாதம்மா. என் மாப்பிள்ள தைரியமானவன், எங்கேயும் போயிருக்க மாட்டான். சித்தப்பா எனக்கு ஒரு சின்ன யோசனை. சொல்லாத்தா. எதுக்கும் நாம செல்வா அப்பா கிட்ட உதவி கேட்டு பாப்போமா? இது ஒரு சின்ன விஷயமா, அதுவும் இல்லாம குடும்ப சண்டை போய் அவர்கிட்ட போய் சொல்லலாமா? அவங்களுக்கு நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாமே தெரியும் சித்தப்பா. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொன்னா ஏதாவது உதவி பண்ணுவாங்கன்னு தோணுது. சரியாத்தா, நான் போன் போட்டு தரேன். சரி, நீங்க எல்லாரும் போயிட்டு காலையில வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்கண்ணா. பேச அப்பச்சி, நான் அமுதா பேசுறேன். சொல்லுமா. என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? எதுனா பிரச்சனையா? சரி, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நம்ம பசங்களை விட்டு இப்பவே 4 பக்கம் தேட சொல்றேன். நானும் போறேன். நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன் புருஷனை கூட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. அழுவாதம்மா, நான் தான் சொல்றேன்ல கூட்டு வந்தாரேன்னு. தைரியமா இரு, சரியா? நான் பாத்துக்கிறேன். தம்பிகளா இங்க வாங்க. செல்வாப்பா அவங்க ஆட்கள் அனுப்பி தேடுறேன்னு சொல்லிருக்காரு சித்தப்பா. நம்ம இந்த பக்கமா போவோம் வாங்க. சரி, போலாமா?
டேய் பையன் சிக்கனானா? அண்ணா தேடிட்டு தான் இருக்கண்ணே, இன்னும் சிக்கலண்ணே. அவனை விட்டுறாதீங்கடா, நல்லா தேடுங்க. சரிண்ணே. கண்ணாடி இறக்குடா. ஏய், கண்ணாடியை இறக்குடா. உங்களையெல்லாம் உள்ளூர்ல பார்த்த மாதிரி தெரியலையா? எந்த ஊர் நீங்க? பட்டூர்ண்ணே. எங்க போயிட்டு இருக்கீங்க? ரெண்டு உடம்பு சரியில்லைண்ணே. இங்க நாட்டு வைத்தியர் இருக்காருன்னு சொன்னாங்க, அவரை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். நாட்டு வைத்தியர்? இறங்குங்க முதல்ல. மனசை விட்டுறது அத்தா, எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவன் இங்கிருந்தே எங்கேயா இருப்பான். இனிமேல நம்ம மொத்தமா தேடினா சரி வராது. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோமே. சரியா? நான் அப்படி டேய் நீ அப்படி போடாதீங்க. நீ இங்க போய் தேடுதா. கண்ண தொடடா, கண்ண தொடர்ந்து பாரு. சித்தப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. ஒண்ணு இல்லம்மா. டேய் பாப்ல, டேய் கண்ண தொடடா. டேய் சித்தப்பா ஒண்ணும் ஆகாது இல்ல. ஒண்ணு இல்லம்மா. டேய் பாப்ல, டேய் இங்க பாரு. டேய் கண்ண முழிச்சு பாரு. அவனுங்க யாருன்னு பாத்தீங்களாடா? யாருன்னு பாக்குறதுக்குள்ள ஓடிட்டாங்கண்ணே. கண்ண முழிச்சு பாரு. இத யாரு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. யாருன்னு மட்டும் எனக்கு ஆளை காட்டு. இந்த செல்வராஜ் யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன். செல்வன செந்தில குளமா
அப்பச்சி யாரு? ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் தாமா பேசினாரு. தம்பியை இப்படி பண்ணவன் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டானா. தூக்குமா போலாம். வாமா. இன்ஸ்பெக்டர் யார் அவங்க சொல்லுங்க. முதல்ல உட்காருங்க சார். உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல யாருன்னு சொல்லுங்க. இவனுங்களா? ஏன்டா அப்படி பண்ணீங்க? எதுக்கு பண்ணீங்க? செல்வராஜ் ஊருக்குள்ள வந்து செல்வராஜ் மருமக மேலே கேளுங்களா உங்களா? விடுங்க சார். அவனை சொல்றான் சார் இது ஸ்டேஷன். சொல்ல போறியா இல்ல சஞ்சய் நினைச்சு கொண்டு வா. விடுங்க சார். விடுங்க சார். இவனை எல்லாம் சும்மா விட கூடாது சார். இவனை சொல்றல. கொஞ்சம் இருங்க சார். இத செய்ய சொன்ன ஆளை பிடிச்சிட்டு வர ஆள் அனுப்பியிருக்கேன் சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பச்சி வேணா, கொஞ்சம் அமைதியா இருங்க. சித்தப்பா, இது அந்த குமரேசன் குடும்பத்துல இருக்கிறவா தான் பண்ணிருக்கணும். அப்பச்சி கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க வந்துடட்டுமே. ஏமாண்ணா என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க முதல்ல சொல்லுங்க. ஏன் சித்தப்பா, காப்பாத்துனீங்க? ஒழுங்கு மரியாதையா குடிக்க சொல்லுங்க. அம்புட்டு தான் சொல்லிட்டேன். வேணாயா? டேய் இத கொஞ்சம் குடுறா மாப்ள. வேணா. குடுறா. அண்ணா இப்படி மறைச்சா நாங்க பயந்துருவோமா? என்ன சார்பா பார்த்தா பயந்துருவோமா? சொல்லுவோமா? டேய் என்னடா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? அறிவு கட்ட. சித்தப்பா, ஒழுங்கா டீ குடிச்சிட்டு அலம்பு பண்ணாம வீட்டுக்கு வர சொல்லுங்க. ஆமாப்பா. இல்லன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். டேய் மாப்ள சொன்னா கேளுடா. என்னடா இது புது பழக்கம்? நீயும் வடிவேல் பைய மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. டீய குடுறா. இப்ப மட்டும் குடிக்கல நான் கொலகாரியா மாறிடுவேன். மாறிடுவியா? நீ கொலகாரியா மாறிடுவ. மாறு. இங்க மாறு. இப்ப மாறு. மாறுடி. கொல்லு. உன் கையால சித்துற என் காதலி கையால சாகுற பாக்கியம் கிடைக்கும்ல. அவளை விடுறா நீ. இந்த போதையில வேற உனக்கு காதல் வேற கேக்குதாடா? டேய் டேய் அலம்பல் பண்ணாம டீய குடுறா. டேய் டீய குடி மாப்ள. சித்தப்பா, இவங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அந்த டீயை கொடுங்க. குடி. நான் போறேன். டேய் சொல்லுங்க. டேய் என்ன? டேய் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறவன் பார்க்க கௌரவமா இருக்கணும். நல்ல பேண்ட் சட்டை போடணும். 10 வட்டிக்கு காசு வாங்கி இவனை அழகுபடுத்தின. இவன் நடந்து போனா கால் வலிக்கும்னு கையில கால இருந்ததை வித்து இவனுக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன். இவன் பேர் எழுதின பலகையில தூசி பட்டாலே பார்க்க முடியாம தினமும் 100 தடவை இந்த முந்தானையில நான் தொடச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் கைமாறா மொத்த எதிர்பார்ப்புலயும் மண்ணை அள்ளி போட்டுட்டான். பிள்ளைங்க ஆசைய நிறைவேற்றுறது பெத்தவங்க கடமைதான். அதே சமயம் பெத்தவங்க கௌரவத்தை காப்பாத்துறது பிள்ளைங்களோட கடமை தானடா. அவர் உருவத்துல இருக்கிற இவனை அவரை மாதிரியே ஒரு நல்ல வாத்தியாரா பார்க்கணும்னு நினைச்சது அது குத்தமா? எப்போ இதெல்லாம் பொய்யா போச்சோ அப்பவே நான்
பையன் மாதிரி என்கிட்டயும் பேச மாட்டியலா? போத்தா, அவனுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீ என்னையும் திட்டிவிட்டல்ல. இல்ல அத்தை. இம்புட்டு நாளா பாசமா இருந்த அத்தைய விட புருஷன் வசதியா போயிட்டான்ல. என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு தாலி கட்டின புருஷன் தான் முக்கியம். நீ மட்டும் விதிவிலக்கா என்ன? நான் தான் கிறுக்கி எல்லாத்தையும் நம்புறேன். எல்லார் மேலையும் பாசத்தை வச்சுட்டு ஏங்குறவ. என்ன அத்தை சின்ன புள்ள மாதிரி கண்ணு கலங்கிட்டு? இன்னைக்குமே எனக்கு நீங்க தான் முக்கியம் 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 முக்கியம். அவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு நான் உங்க மேல கோவப்பட்டெல்லாம் பேசல. என் அத்தை எப்பவுமே நிதானம் தவறி நடந்துக்க கூடாதுன்னு தான் அப்படி பேசினேன். நான் இங்க வந்ததே உங்களுக்காக தானே. நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அவங்க தப்பு பண்ணவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம அதையே திரும்ப திரும்ப குத்தி காமிச்சிட்டே இருந்தா அதுவும் தப்புதானே அத்தை. அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் நாம கேட்டுக்கணும்ல. அத்தை அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நினைக்காதீங்க. எல்லாருமே அவன் பக்கம் இருக்கிற கொஞ்சோண்டு நியாயத்தை பத்தி பேசுறீங்க. ஆனா யாருமே என் மனசுல ஏற்பட்ட காயத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவனை நான் மன்னிக்கவும் மாட்டேன், என் பிள்ளைய ஏத்துக்கவும் மாட்டேன். அவனுக்காக யாரும் என்கிட்ட வந்து என்ன பேசினாலும் என் முடிவு இதுதான். நான் மாற மாட்டேன். இனியும் அவனை நம்பி ஏமாற மாட்டேன். இந்த உடம்புல கொஞ்சம் உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது உனக்காகவும் புவனாவுக்காகவும் தான். உங்க 2 பேரையும் தப்பிக்க விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல அத்தான். அதனாலதான் நடப்போனமா நடமாடிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த சின்ன வயசுல என் சொத்து எல்லாத்தையும் அமுதா பேருக்கு தான் எழுதி வைக்க போறேன். வரவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏங்க உங்களை தான் கேக்குறேன். என்னங்க என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் சொத்து பிரிக்கிற விஷயமா தான். அதுல உங்களுக்கு என்ன கவலை? பாசமலருக்கு தானே சொத்து போக போகுது. பொட்ட பிள்ளைங்களுக்கு சின்னதா கொஞ்சம் பங்கு பிரிச்சு கொடுத்துட்டா மொத்த சொத்தும் நமக்கு தானே நினைச்சேன். போற போக்க பார்த்தா மொத்த சொத்தும் அங்க போய் மிச்சம் தான் நமக்கு வரும் போல. என்ன நாகு எதுவும் சொல்லாம இருக்க? இதுல நான் என்னங்க சொல்றதுக்கு இருக்கு? என் பேச்செல்லாம் சபையில எடுபடுமா என்ன? இல்ல நீங்க தான் கேட்க போறீங்களா? அதானே, நானும் என் பொண்ணும் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறதுனால எல்லாருக்கும் நாங்க 2 பேரும் கெட்டவங்களா தெரியுறோம். பெரியவங்க முடிவுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும்.
பூஜா உங்க பொண்ணு தானே, அவகிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி அவ உடம்புல அலமையில வந்து இறங்குற மாதிரி நடிக்க சொல்லி சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுத சொல்லாம்ல. ஏற்கனவே பூஜா உடம்புல உங்க அம்மா வந்ததுனால எல்லாரும் ஈஸியா நம்பிடுவாங்க. ஏன் மாப்ள, பேசாம தாய் பத்திரத்தை எரிச்சிருவோமா? ஏய் பாத்தியா, மாப்பிளைக்கு இந்த ஐடியா ஓகேன்னு நினைக்கிறேன். ஆமாமா, கண்டினியூ பண்ணு. மாப்பிள, அப்பதான் இந்த குடும்ப வழக்கம் மூத்த பேத்திக்கு தான் சொத்துன்னு இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கத்தையே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்செல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளதான் செல்லுபடி ஆகும். ஏன்னா உங்க அப்பா சொத்துங்கிறதுனால அவங்களா பார்த்து அமுதாவுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் மாப்பிள்ள சொல்றேன், ஆதாரமா இருக்கிற அந்த தாய் பத்திரத்தை சேதாரம் பண்ணிடுவோம். நாமள ஒரு கேஸ போடுவோம். சரி, பொண்ணுக்கு சட்டப்படி பங்கு இருக்குதான், இருந்தாலும் மேஜர் சொத்து மூத்த பையனுக்கு தானே. மா, சூப்பர் யோசனைமா. என்னமோ எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னேன். வயசானாலும் மூளை எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. மாப்ள, நான் சொன்ன திட்டாலும் ஓகே தானே? சூப்பர் அத்தை, சூப்பர். நீயும் தான் இருக்கியே அத்தை. இப்பதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். எங்க சொத்து நம்ம கைய ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வாங்க பாப்போம். மாப்ள, உங்களுக்கு இல்லாத ஸ்வீட்டா? இதோ இப்ப கொண்டு வரேன், இருடி வரேன். வா. ஆமா, நாவும் எங்க மாப்ள? அம்மா, ஐயோ நாகு, என்னடி ஆச்சு? அம்மா, ஏய், என்னடி ஆச்சு? என்னாச்சு? அம்மா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கையால ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வாங்க பாப்போம். மாப்ள, உங்களுக்கு இல்லாத ஸ்வீட்டா? இப்ப கொண்டு வரேன், இருடி வரேன். வா. என்ன நாகு, இப்ப சந்தோஷமா? இப்பதாங்க என் மனசு நிறைவா இருக்குங்க. அப்படியே தங்கம், இங்க வா வா. ஏங்க, எங்க எங்க வலிக்குதுங்க. வலிக்குதா? இந்த மண்டைக்குள்ள தானே இவ்வளவு யோசனை வருது. இவ்வளவு யோசனை வருது. அத்தை, இங்க வாங்கல. இது பாருங்க, நான் வயசுல பெரியவ, அதுவும் இல்லாம நான் உங்க அத்தை மாப்ள. அடிச்சி வாங்கன்றல்ல.
மாப்பிள்ள மாப்பிளே மாப்பிள்ள ஆத்தாளுக்கும் மகளுக்கும் ஒருத்தங்களை கெடுக்கணும்னா மூளை என்னமோ வேலை செய்யுது. அமுதாவுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு அப்பத்தா சொன்ன உடனே அதை எப்படிலாம் கெடுக்கணும்னு நீங்க வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரிய வேணாமா? இல்லன்னா நான் பாட்டுக்கு அது தெரியாம நாளைக்கு சபையில சொத்தை பிரிக்கும் போது ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க. அப்போ என்னால தடுக்க முடியாம போயிருச்சுன்னா? அதனாலதான் முன்கூட்டியே உங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போட்ட பிளான் இது. தாய் பத்திரத்தை எரிக்க சொல்றீங்க. உங்களெல்லாம் அத்தையாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா உங்களை எரிச்சிருவேன். இங்க பாருங்க, இதுக்கு அப்புறமும் ஏதாவது வெட்டியா யோசிச்சு இந்த சொத்து பிரச்சனைல ஏதாவது உள்ள பூந்து கலைக்கணும்னு நினைச்சீங்க, இவள என்ன முகத்தை வச்சுக்கிட்டு சொத்துக்காக இப்படி வந்து நிக்கிறா? அப்பத்தா வான்னு சொன்னாலும் இவளுக்கு எங்க போச்சு புத்தி? நல்லவ மாதிரி நடிக்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு தான். இந்த குடும்பத்தோட எண்ணமே நம்ம சொத்தை பறிக்கிறது தானே. உங்க எல்லாரையும் நான் ஏன் இங்கன வர சொன்னேன்னு உங்க அம்புட்டு பேருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம குடும்ப சொத்து மொத்தத்தையும் ஏன் மூத்த பேத்தி அமுதாவுக்கு பிரிச்சு கொடுக்கலான்னு இருக்கு. இதுதான் செய்தி. அப்பதா என்னதான் குடும்ப வழக்கமா இருந்தாலும் ஒருத்திக்கு மட்டும் சொத்தை கொடுக்கறது என்ன நியாயம்? மத்தவங்களுக்கும் குடும்ப குட்டியெல்லாம் இருக்கே. பரம்பரை சொத்து மொத்தமும் அமுதாவுக்கு தான் போய் சேரணும். யார் யாருக்கு என்னென்ன வந்து சேரணுமோ அது சரியா வந்து சேரும். யாரும் பயப்பட வேண்டாம். ஆமா, மொத்தமா அங்கன கொசுறு இங்கனையா? இதுல சொத்து பிரிச்சு எழுதின முழு விவரமும் இருக்கு. எல்லாரும் படிச்சு பார்த்துட்டு கொடுங்க. விளங்கோ. எனக்கு இதுல முழு சம்மதம் அப்பத்தா. உமா, இந்த மனுஷனை என்னதான் பண்றது? எனக்கும் இதுல சம்பந்தம் தாப்பத்தா. அண்ணனுக்கு தப்பாத தம்பி வந்து வாச்சிருக்கானுங்க பாரு.
உறவுக்காக. என்ன உங்க மகளே இல்லைன்னு சொன்ன வாயால மறுபடியும் வாடா அம்முன்னு சொல்லுவிய. நீ சொன்னதை செஞ்சிட்டா வாக்கா. என்ன எதுக்கடா இங்கன கூட்டிட்டு வந்த? வாக்கா சொல்றேன். டேய் மாணிக்கம், சொல்லுடா, இங்கன எதுக்காக வந்திருக்கோம்? ஷுவப்பா, உன்னை படிக்க வச்சு வாத்தியாராக்க போற. வா வர்றியா? குடுமையை பிடிச்சி இழுத்துட்டு போவா. டேய் வான்னு சொல்றேன்ல. வாக்கா சொல்றேன். பாரு, அங்க பாருக்கா. என்ன பண்றான் என்ன பண்ணான்னு கேப்பிய. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு. வா சொல்றேன். சித்தப்பா என்ன? செந்தில் காலேஜ்ல படிக்கிற விஷயத்த அக்காட்ட சொல்லிட்டப்பா. சித்தப்பா ஏன்? அத்தை, உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு இதை நான் பண்ணல. உங்களை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாத்தியாரா உங்க கண் முன்னாடி நிறுத்தி உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகதான். நீ பண்ண காரியத்துக்கு உன் கால்ல விழுந்து கும்பிடணும் அத்தா. வயசுல பெரியவங்க சின்னவங்க கால்ல விழுந்தா பாவம் அவங்களத்தான் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதனால உன்னை கையெடுத்து கும்பிடுற அத்தா. என்ன அத்தை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நீ பண்ண காரியம் அம்பட்டு பெருசா அத்தா. பெத்த தாய் நான் கூட அவனை நம்பலையே. நீ அவனை நம்பி எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. அதுக்கு நீ இம்புட்டு கஷ்டப்பட்டிருக்க. அவனை படிக்க வைக்க, காலேஜ்ல பணம் கட்ட எம்புட்டு பாடுபட்டிருக்கேம்மா. போதா குறைக்கு
இந்த குடும்ப பாரத்தையும் சுமந்துகிட்டு இருக்கியே. இப்படி நீ என் குடும்பத்துக்காக, என் குடும்ப கௌரவத்துக்காக இன்னும் நீ எம்புட்டு கஷ்டப்பட போறியோ? அத்தை, நீங்க இப்படி பேசுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை என் குடும்பம் என் குடும்பம்னு சொல்றீங்களே, அப்போ நான் யார் அத்தை? நான் உங்க குடும்பம் இல்லையா? ஐயோ அத்தா, என்ன பிரிச்சு பாக்குறீல? சாமிமா, எம்புட்டு பெரிய வார்த்தை பேசிட்ட. நான் உன்னை பிரிச்சு பாப்பனா? நீ யாரு? ஏன் சாமிதா? என் கொலம் காக்க வந்த கொலசாமிடா. என் வம்சத்தை தலையெடுக்க வந்தவன் நீ. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் ஆத்தா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, இதெல்லாம் என்னோட கடமை. இல்லடா, ஆசைப்பட்ட கனவு உடைஞ்சப்போ நான் எம்பட்டு வருத்தப்பட்டனோ அதை விட அதிக சந்தோஷமா இருக்கு அத்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடக்க போகுதுன்னு. அத்தை, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி அழறிய? அத்தை அழாதீங்க அத்தை. அத்தை அத்தை அழாதீங்க, சொல்ல கேளுங்க. சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா. அலட்டுமா, நல்லா அலட்டு. அக்கா, உன் மனசுல இருக்க பாரம் குறையிற வரைக்கும் நல்லா அழு. எவ்வளவு நாள் வழி. அக்கா நீ அழுக்கா, இப்படி ஒரு மருமை உனக்கு கிடைச்சது நீ செஞ்ச புண்ணியம். சித்தப்பா நீங்களும். அத்தை அழாதீங்க அத்தை. என் புருஷனை வாத்தியாராக்கி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு ஊருக்குள்ள உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் தொடச்சு உங்க ஆசை மகளா உங்க கண் முன்னாடி நான் வந்து நிப்பேன். அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றதுங்கிற பயம் இருந்தா தானே மத்த விஷயத்த பத்தி யோசிக்க தோணாது. ஆனா அவங்களுக்கு தான் எந்த கஷ்டமும் இல்லையே. கடையில இருந்து நல்ல வருமானம் வருது, குடும்ப செலவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் அந்த அமுதா அடுத்த கட்டத்துக்கு போய் புருஷனை படிக்க வச்சு வாத்தியாராக்கவன சவால் விடுறா. அந்த குடும்பத்தோட பெரிய பலவீனமே பணம் காசு இல்லங்கிறது இல்ல, செந்தில் வாத்தியார்னு பொய் சொன்னதுதான். அதையும் அந்த அமுதா செஞ்சு காட்டிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அவளை ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு அவனை வாத்தியாராக்குற பிளான முதல்ல நம்ம உடைக்கணும். அவங்களுக்கு வர வருமானத்தை முதல்ல தடுக்கணும். செந்தில் பைய கவனத்தை குடும்ப கஷ்டத்துக்குள்ள போக வைக்கணும். அதுக்கு நாம் அந்த கடைய மூட வைக்கணும். இல்ல அத உங்க கைக்கு திரும்ப வர மாதிரி பண்ணணும். பிரச்சனையே நீங்க அந்த கடையை அவங்களுக்கு விட்டு கொடுத்ததுதான். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா வடிவேலு? புரியுது அண்ணமண்டி, ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. நான் என்ன ஒரு யோசனை சொல்லட்டா? உங்க கடைக்கு பக்கத்து தெருவுல ஒரு கடை ரொம்ப நாளா மூடி கிடக்கு. அது நமக்கு வேண்டப்பட்டவங்களோட கடை தான். அதை வேணா நான் உனக்கு எடுத்து தரேன். கடைக்கு தேவையான சரக்க நம்ம குடோன்ல இருந்தே எடுத்துக்கோ. அவங்களுக்கு போட்டியா நீங்க ஒரு கடையை நடத்து. அது அவங்கள அழிக்கிறதுக்காக சொல்லல வடிவேலு, உனக்கும் ஒரு தொழில் வேணும்ல. நாளைக்கே நீ கடையை ஓபன் பண்ற, ஆனா வியாபாரத்தை மட்டும் நான் சொல்ற மாதிரி பண்ணு. தொடங்கு. தேவகோட்டை ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிட்டல்ல? பின்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல போஸ்டரை பார்த்தா அம்புட்டு பேரும் பையோட நம்ம கடை முன்னாடி வந்து நிக்க போறாங்க.
ஐயோ அண்ணா இதோ வந்துட்டாங்கல்ல. இனி நமக்கு நல்ல நேரம் ஆரம்பம். அவங்களுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி வடிவேலு, நீ வியாபாரத்தை பாரு. சரிங்கண்ணே. தம்பி அண்ணே எனக்கு கொடுத்துருங்க தம்பி. தம்பி 2-3 தூக்கி கொடுங்க தம்பி சீக்கிரம். நான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுண்ணே. அதுக்குன்னு அப்படியே விட்டுறக்கூடாது வடிவேலு. இதே ஆட்டம் இன்னும் 1 மாசத்துக்கு தொடரணும். செலவு எம்புட்டானாலும் பொருளை நான் இறக்குறேன். ஊர்ல இருக்கிற மொத்த ஜனமும் நம்ம கடையில தான் பொருளை வாங்குவாங்கண்ணே. அவங்க கடை பக்கம் ஒத்த ஆள் கூட போயிடக்கூடாது. அப்பதான் ஒரே மாசத்துல அவங்க துண்ட காணோம் துணியை காணோம் கடையை மூடிட்டு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையும் உனக்கு தான். சரி வடிவேலு, நீ வியாபாரத்தை பாரு. அவங்க ஆட்டத்தை நான் முடிக்க பாத்துக்கிறேன். சரிண்ணே, நான் போய் கடையை பாத்துக்கிறேன். அது தெரியுது. ஏன் இப்படி பண்றிய? இம்புட்டு சொன்னாலும் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியலா? சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து பண்ணக்கூடாதது எல்லாத்தையும் பண்றிய. நம்ம குடும்பத்துக்கு போட்டியா இப்போ கடைய ஆரம்பிச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? எது நம்ம குடும்பமா? என்னைக்கு நீ உள்ள வந்து எல்லாத்துலயும் தலையிட ஆரம்பிச்சியோ அப்பவே அது என் குடும்பம் இல்லன்னு ஆயிப்போச்சு. ஏண்டா இப்படி ஒரு கடையை ஆரம்பிக்கிறிய, அம்மா கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? எது நான் யாரு? உன் புள்ள தானே. இவ என்கிட்ட இருந்து கடையை புடுங்கினாலே அப்போ எனக்கா சப்போர்ட் பண்ண? அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ண. டேய், நீ என்ன அளவா பண்ணிட்டு போ. இப்படி கட்டுப்படி ஆகாத ரேட்டுக்கு பொருளை கொடுத்தா எப்படா லாபம் கிடைக்கும்? அப்புறம் எப்படி தொழில் பண்ணுவ? இங்க பாருங்க மாமா, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? கட்டுப்படி ஆகுது ஆகல, இது ஏன் கடை. இதை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். அந்த கவலையெல்லாம் நீங்க யாரும் பட தேவையில்ல. அதே மாதிரி எனக்கு பொருள் கொடுக்க ஆள் இருக்காங்க. சித்தப்பா, இதெல்லாம் இவங்களாவா பண்றாங்க? இவங்க பின்னாடிதான் ஒரு கூட்டமே இருக்கு. ஆமா இருக்காங்க. இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? எனக்கு எங்க அண்ணன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன உங்களுக்கு? டேய், அவனுக்கு மோசமானவனுங்கடா. அவன பேச்சல நீ கேட்காதடா. நாளைக்கு நீயே அவனுக்கு தேவையில்லைன்னா உன்னையே கழுத்த இருக்க தயங்க மாட்டானுங்கடா. என்கிட்ட இருந்து கடைய பறிச்சீங்க, என் மாமா முன்னாடி என்ன அவமானப்படுத்தினீங்க, எனக்கு தொழில் இல்லாம பண்ணீங்களே நீங்களா? உங்களை விட எனக்காக கடையை வச்சு கொடுத்த எங்க அண்ணன் எவ்வளவோ பரவாயில்ல. என்கிட்ட இருந்து கடையை பறிச்சீங்கல்ல, இப்போ உங்க கடையை காலி பண்றதுதான் என்னோட முதல் வேலை. இங்க பாருங்க, தேவையில்லாமலாம் பேச வேண்டாம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இது வியாபாரம் நடக்கிற இடம், புரியுதா? கிளம்புங்க. அத்தை, நீங்க வாங்க போலாம். கிளம்புங்கன்னு சொல்றல, காத்து வரட்டும். வா வா. என்ன வடிவேலு, வியாபாரம்லாம் எப்படி? அண்ணா, நான் என்னென்ன சொல்றது, நீங்களே பாக்குறீங்கல்ல, ஒரே நாள்ல பாதி கடை காலி ஆயிடுச்சு. அண்ணா, ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் நம்ம கடை சரக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு 4-5 நாளைக்கு எவனும் அந்த கடை பக்கம் போக மாட்டான் போல. ஆமாண்ணா, பொருள் காலியானோன்னு திரும்ப நம்ம கடைக்கு தானே வருவாங்க. ஆமா, பக்கத்துல இருக்க அந்த அன்னலட்சுமி கடையில ஓட்டம் எப்படியாமா? ஓட்டம் ஒரு வேலை ஈய வேணா ஓட்டிட்டு இருப்பாங்க. ஒரு பய கடை பக்கம் போயிருக்க மாட்டான் அண்ணமண்டி. அப்படிங்கறீங்க? ஆமா அண்ணமண்டி, நம்ம கடையில தான் வியாபாரம் பண்ண எதுவும் இல்லையே, சும்மா தானே இருக்கேன். வாங்கல, நம்ம வேணா அந்த கடை பக்கம் போய் பாத்துட்டு வருவோம்.
பார்த்துட்டு அவங்க துக்கத்தை நாம சந்தோஷமா கொண்டாடுவோம். அப்படிங்கிற? ஆமா அண்ணமண்டி. போலாம். அண்ணா சாவி. என் புருஷனை வாத்தியாராக்கி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு ஊருக்குள்ள உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் தொடச்சு உங்க ஆசை மகளா உங்க கண் முன்னாடி நான் வந்து நிப்பேன்.